ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது என்னோடய ஸ்டைல். அதுக்கு 150 கிராம் சுண்டல், வெள்ளை சுண்டலை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடையில் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒன்று போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்து அதையும் ஊற்றிக்கிட்டேன். அதுலேயே எவரெஸ்ட் சோளா மசாலாவை 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நீங்களும் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 3/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன். 1 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிட்டேன். சின்ன கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டோம். அதுக்கப்புறம் வேக வச்ச சுண்டலை வந்து நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சன்னா மசாலா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து வேக வச்ச சுண்டலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். போட்டுட்டு நானும் வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த சோளா மசாலா கொஞ்சம் புளிப்பு சுவையோடையாக தான் இருக்கும். உங்களுக்கு புளிப்பு சுவை ஓகேன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா நம்ம சன்னா மசாலா ரெடி. இந்த மாதிரி பூரிக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.